ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும், ஹால் டிக்கெட் எப்போ தருவாங்க, இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதை பற்றி பார்க்கலாம். +1 +2 அரியர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்த பிறகு அதில் உள்ள எக்ஸாம் சென்டரை காண்டாக்ட் பண்ணாதான் அதை பற்றி கிளியராக தெரியும். ஹால் டிக்கெட்டில் என்ன எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரில் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். டேட்டும் டைமும் அவங்க சொல்லுவாங்க. நியூ சிலபஸில் படித்தவங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத தேவையில்லை, தேதி மட்டும் எழுதினா போதும். ஓல்டு பேட்டர்னில் படித்தவங்க, அதாவது 1600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதினவங்கள அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். அதில் 50க்கு 40 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். 10th பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண பிறகு தான் அவங்களுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். சில டைம் ஹால் டிக்கெட் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணீங்களோ அங்கே இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே டேட்டு டைமு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு இதுவரை அட்டன் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ண சென்டரில் போய் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டிஇ ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸு எங்கே நடக்கணும் அப்படின்னு கேட்டுங்க. போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. 10th 11th 12th அரியர் பிரைவேட் கேண்டிடேட் இவங்களுக்கான ஹால் டிக்கெட்டு எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் வரும், இப்போ வராது. உங்களுக்கு இதை பற்றியான இமீடியட் அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.